ஹாய் கைஸ், இன்னைக்கு அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். என் பையனுக்கு கொஞ்சம் ஸ்கின் டைஸ் உண்டு. சரி, அவனுக்கு இப்போது ஆனுவல் எக்ஸாம் லீவில் பார்க்கலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தோம். இதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு செக்கப்பே நாங்கள் வர்றது. இப்போ அரவிந்தை பொறுத்த வரைக்கும் 2 இது உண்டு. ஒன்று வந்து ஃப்ரீயாகவே பார்ப்பாங்க, இன்னொன்று வந்து அமௌண்ட் கட்டி பார்க்கணும். பட் அது வந்துட்டு அஃபோர்டபுள் தான். சரி, பீடியாட்ரிக் வந்துட்டு இங்கே தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த செக்ஷன் வந்திருந்தோம். திருநெல்வேலி அரவிந்தில் எப்போவுமே க்ரௌடடாக இருக்கும். அதனால் நாங்கள் தூத்துக்குடி அரவிந்தை சூஸ் பண்ணோம். சரி, இங்கே சீக்கிரமாகவே டாக்டரை பார்த்துடலான்னு பார்த்தோம். நாங்கள் வெயிட் பண்ண மாதிரி ஒரு ½ hourலேயே டாக்டரை பார்த்துட்டோம். ஆனால் இங்கே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பீடியாட்ரிக் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து திருநெல்வேலியில் தான் இருக்காங்க, ஸோ திருநெல்வேலிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் போக ஒரு ஓரத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடான்னு போய் பார்த்தா ஐ பேங்க்குன்னு இருந்துச்சு. சரி, ஏதோ டொனேஷன் ஏதோ பண்ணுறாங்க போல், அதான் ஃபில் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தேன். திடீர்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நீ வந்து ஒரு சாட்சி கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சாட்சி சிக்னேச்சர்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு சரி போடுவோன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுதுங்க, அது வந்துட்டு ஐ டொனேஷன் ஃபார்ம்ட்டு. சரி, அவர் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு, எனக்கும் ஹாப்பி தான். ரொம்ப நாளாவே சொல்லிகிட்டே இருப்பார் இப்படி ஐ டொனேஷன், பாடி ஆர்கன் டொனேஷன்லாம் பண்ணணும்னு. சரி, அவர் ஒரு குட் இனிஷியேட்டிவ் இன்னைக்கு எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பி தான். அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.